தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அவசர மாநில செயற்குழு கூட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தில் இன்று நெல்லையில் நடைபெற்றது. பல தீர்மானங்களை வைத்து இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். வருகிற தேர்தலை முன்னிட்டு எப்படியெல்லாம் நாம் பயணிக்கலாம் என்ற கருத்துக்களையும் பரிமாறி இருக்கின்றோம். அதே மாதிரி தவாக இறப்பு நிகழ்ச்சிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய காஞ்சிபுரத்துடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி மாலிக் அவர்கள் இறந்து விட்டார்கள். அதற்கும் நினைவஞ்சலி செலுத்திவிட்டு பல கருத்துக்களை பேசியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நடத்தப்பட்ட கூட்டம்தான் இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டம். இன்னும் கேள்வி கேட்கலாமே, போயிடலாமே. அஞ்சே தீர்மானம் தான் போட்டிருக்கோம். கொடுத்துருங்க. தூத்துக்குடிக்கு சம்பவத்துல குழு வந்து பாஜக அனுப்பல, இந்த சம்பவத்துக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த இதுக்கு? தூத்துக்குடிக்கு ஸ்டெர்லைட் அப்படி சொல்லுங்க. தூத்துக்குடி சம்பவம் நானும் என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இதுக்கு வந்து குழு பாஜக அனுப்பல, இந்த கரூர் சம்பவத்துக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க வந்து டிடிவி இப்போ வந்து கேள்வி இருக்கு. அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவம் அந்த அம்மா தான் அந்த நீதிபதியாக இருந்தாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியாக சொன்னாங்க. அதிகாரிகள் செய்த தவறு தான், அதனால தான் ஃபயர் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அந்த அதிகாரிகள் யார் என்பதை அரசு கைது செய்யலை. அப்போ அந்த கமிஷன், ஒன்மேன் கமிஷன் எதுக்காக அரசு போடுது? அவங்க இதுதான் தவறு, அதிகாரிகள் செய்த தவறு, காவல்துறை அதிகாரிகள் தான் தப்பு பண்ணிக்காங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சட்டமன்றத்திலேயே வாசிட்டாங்க, முதலமைச்சர் வாசித்தாங்க. ஆனால் யாரையுமே கைது பண்ணலை. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஏட்டையோ ஒரு எஸ்ஐயோ அவங்க 2 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டாங்க. ரிவோக் பண்ணி மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் கரூர் சம்பவத்திலையும் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க. அவங்க நீதிபதி கரெக்டாக செய்தாலும் கூட அரசு என்ன செய்யும்? அதுக்கும் யோசித்து பாருங்க. இதுக்கும் ஒன்றும் பண்ணலை. அப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறதுனால அது மேலே நம்பிக்கை இல்லை. பாராளுமன்ற எம்பிக்கள் குழு அனுப்புனதுல பாஜக உள்நோக்கத்தோடு இதில் செயல்பட்டு இருக்குங்கிறத டிடிவி தினகரனை குற்றம் சாட்டியிருக்காரு. அவருடைய குற்றச்சாட்டு அது. அவர் சகோதரர் டிடிவி தினகரனுடைய அவருடைய குற்றச்சாட்டு. எந்த சூழ்நிலையில் அங்கே அமைக்கப்பட்டது, இந்த ஸ்டெர்லைட்டில் ஏன் அமைக்கலை அப்படிங்கிறத அந்த அரசு தான் சொல்லணும், இல்லாட்டா நம்முடைய முதலமைச்சர் சொல்லணும். இதை நான் தனிப்பட்ட முறையில் தமிழக மக்கள் முன்னேற்றலாம் சொல்ல முடியாது. அதை மத்திய அரசு தான் சொல்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? நாங்கள் ஏற்கனவே செயற்குழுல விவாதம் பண்ணோம். 2026 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக போட்டியிடும், கூட்டணியில் தான் போட்டியிடும். எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்கோம். எந்த கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் நாங்கள் அறிக்கலான் இருக்கோம். அது முற்றிலும் தவறு. எங்களுக்கு அது பொருந்தாது. நாங்கள் 2016 52 தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்கோம். அது தெரியாமல் டைப்பிடிச்சவங்க தப்பு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், தேர்தல் கமிஷன் செய்தது இந்த விஷயத்தில் சரியல்ல, தவறு. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதற்கு மட்டும்தான் அந்த அவங்களுக்கு அதிகாரம் இருக்க தவிர அவங்களை எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் எதுலேயுமே கிடையாது. ஆனால் 2016 அவங்க உள்ளே சேர்த்துருக்காங்க, எடுக்க அதிகாரம் மாதிரி அவங்க சேர்த்துருக்காங்க. ஆமாம், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்லுது, அவங்க தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரமே கிடையாது. அதனால் அது செய்தது தவறு. நாங்கள் இப்போ சென்னையில் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள் கொடுத்துட்டாங்க. டெல்லியில் போய் அதுக்கு ஒரு 30 நாள் டைம் இருக்குது. வேலையை போய் நாங்கள் பதிவு செய்வோம். அது நிச்சயமாக அது ஒன்றும் விஷயம், அது பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கல. நிச்சயமாக அதை ரத்து பண்ண முடியாது. பல செய்தியாளர் சந்திப்பில் வந்து திமுக காங்கிரஸ் பற்றி பல விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. 26 எலெக்ஷன்ல வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க காலங்கள் நெருங்கும் போது அறிவிப்போம். ஆமாம், திமுக காங்கிரஸ் வாய்ப்பே இல்லை, மீதி இருக்கிறது பாஜக தான். பாஜக எடுத்துக்கலாம். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது தேர்தல் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு தான். எப்போவுமே ஒரு கூட்டணி என்பது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது தான் கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள். எல்லா அரசியல் கட்சிக்கும் அதுதான் பொருந்தும். அதனால அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலையில் தான் நம்ம அதை முடிவெடுப்போம். இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றுங்க, சும்மா தான். சார், விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு
முன்னெடுத்து வர்றாரு, அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அறிவுரை என்ன? என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு துரதிஷ்டவசமானது, அது நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒரு நேர்மையான அதிகாரியை நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி, உங்கள் பத்திரிகை துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலியில் எஸ்பியாக இருந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் அவர் நேர்மையான அதிகாரி, யாருக்கும் வளைந்து போகிறவர் இல்லை. அரசியல்வாதிக்கும் வளர்ந்து போக மாட்டார், நீதி நேர்மை அவர் தான், அதிகாரிகளுக்கும் வளர்ந்து போக மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க, அஸ்ராக்கார் ஐஜியை போட்டிருக்காங்க. அதனால் விசாரணை நல்லபடியாக நடக்கும். ஆனால் சகோதரர் விஜய்க்கு நான் சொல்வது அறிவுரை என்னென்று சொன்னால், மக்களுக்காகத்தான் நீங்கள் என்று சொன்னால் அன்றைய நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும். அவர் அங்கிருந்து சென்றது தவறு தான். அது எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர் தான் சொல்ல முடியும். ஆனால் பேர்க்கக்கூடாது. ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும். 3 நாள் கழித்தும் கூட இன்னும் சந்திக்காது வருத்தத்துக்குரியது. இதுதான் உண்மை. மத்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்படி செய்வது, அதாவது வாக்கு திருட்டுங்கிற ஒரு காங்கிரஸ் வச்சு குட்ஸ்டார்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. இந்தியா ஃபுல்லாக சொல்றாங்க, அப்புறம் ஒரு ஸ்டேட்லையும் சொல்றாரு, பேரணி நடத்துறாரு. தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சாத்தியக்குழு பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயம். இல்லை, அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது ஒரு அரசியலுக்காக வேண்டி ஒரு பேசுறது தானே தவிர, அவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பேசுறது அரசியலுக்காக வேண்டி பேசுறாரு. அது உண்மையா பொய்யா என்பது தேர்தல் வரும்போது தான் தெரியும். இப்போ தெரியாது. அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் மேலே பழிய போட்டிருக்காங்க, அதை ப்ரூவ் பண்ணலையே. ப்ரூவ் பண்ணாதான் நான் அதை ஏற்றுக்க முடியும். ப்ரூவ் பண்ணலையே. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, தவறானது ராகுல் காந்தி சொல்றாங்கன்னு தான் சொல்றாங்க. நான் தவறுன்னு சொல்றதை விட முடிவு தேர்தல் தான் சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. உங்க மேலே பழி போட்டிருக்காங்க, அவர் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யூகத்தில் பதில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். சபாநாயகர் சொல்றாரு